Hi friends, welcome to Arun Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா உங்களோட ரெட்மி மொபைல்ஸில் இப்போ ரீசெண்டாக மொபைல் அப்டேட் பண்ணோன்னே இந்த எம்ஐ வீடியோ ஆப் அப்புறம் எம்ஐ ப்ரௌசர் இந்த ஆப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ஸ் எப்படி மறுபடியும் உங்களோட மொபைலுக்கு எனேபிள் பண்ணுற சொல்லி தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிரும், கண்டிப்பாக எனேபிள் ஆயிரும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு ஆப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் பேன் பண்ணாங்க. இந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக தூக்கிட்டாங்க. இந்த ஆப்ஸ் வந்து சைனா ஆப்னால் உங்களோட பர்சனல்ஸ் ஏதாவது எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெட்மி மொபைல்ஸ் எல்லா மொபைலுமே இந்த எம்ஐ ப்ரௌசரையும் எம்ஐ வீடியோ ஆப்பையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எம்ஐ ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல்லாம் வந்து ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தோன்னே சர்ச் பண்ணோன்னே அந்த ஆப் வந்து வருது. வந்தோன்னே அந்த இதை எனேபிள்னு சொல்லிட்டு கீழே காமிக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து என்னோடய மொபைல் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ மொபைல் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம், எம்ஐ ப்ரௌசர் எப்படி எனேபிள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனேபிள் ஆக மாட்டேது ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்குலாம் வந்து மொபைல்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனேபிள் ஆக மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ப்ரௌசர் வந்து கீழே எனேபிள் சொல்லிட்டு காட்டுது. நான் எனேபிள் கொடுத்தேன்னா எனேபிள் ஆகிடும். ஆனால் எம்ஐ வீடியோ அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எனேபிள் சொல்லிட்டு காட்ட மாட்டேங்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் சொல்லிட்டு எதுவுமே காட்டலை. இப்போ என்னோடய மொபைலும் வந்து பார்த்திங்க எம்ஐ ப்ரௌசர் எம்ஐ வீடியோ எந்த ஆப்புமே கிடையாது. இப்போ நம்ம எப்படி அதை எனேபிள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே எப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஸுக்கு கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ரீஜியன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்தியாவில் மட்டும்தான் அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து இந்தோனேஷியாவுக்கு மாற்றுவீங்க. இந்தோனேஷியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் வெளியே வந்துட்டேன். இந்தோனேஷியாவுக்கு மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே மறுபடியும் வந்து வந்துடும். ஏன்னா இந்தோனேஷியாவில் வந்து பேன் பண்ண கிடையாது எம்ஐ ஆப்ஸு. அப்புறம் எம்ஐ ப்ரௌசரை இந்த இருக்கு பாருங்கள், எம்ஐ ப்ரௌசர், இது வந்து எம்ஐ ப்ரௌசரு. அடுத்து லாஸ்ட்டாக இந்த இருக்கு பாருங்கள், எம்ஐ வீடியோ, எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த மாதிரி காமிக்கும், நீங்கள் ஓகே கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே எம்ஐ ப்ரௌசரும் ஒர்க் ஆகும். நீங்கள் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எம்ஐ ப்ரௌசர் எம்ஐ வீடியோ ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிலீஜியன் மாற்றி வைக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எதுவுமே வராது. அதனால் நீங்கள் மாற்றி வச்சுட்டுனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.